மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2006 என்ன சட்டம் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். சரியா, நம்ம சாப்பிட்ற பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சரியா, அது டேப்லெட்டாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், ஸ்வீட்ஸாக இருக்கலாம், எல்லாமே தரமானதா, சரியா, நமக்கு பயன்படுத்துறதுக்கு அது உகந்ததா, அதுக்காக தான் அந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் உருவாக்கப்பட்டது 2006. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே, ஃபுட் எல்லாமே சேஃபானதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் 2008 ஆண்டில் FSSAI, சரி, FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைப்பு 2008 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது ஒரு செயல் இருக்கட்டும். அடுத்து 2013 சரிங்களா, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், சரி, உணவு பாதுகாப்பு சட்டம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டுமே தமிழில் பார்க்கும்போது உணவு பாதுகாப்பு சட்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் 2006 சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆக்ட். சரிங்களா? 2013 இருக்கிறது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். சரிங்களா? அதாவது உணவு பாதுகாப்பு சட்டம். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னா 2013 இந்தியாவில் இருக்க அனைவருக்கும், சரியா, உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மகப்பேறு பெண்மணிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக கிடைக்கணும். ஒரு சில நிதி உதவிகளும் கிடைக்கணும். முதியோர்கள்லேருந்து, கர்ப்பிணி பெண்கள்லேருந்து, சரியா, ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகள்லேருந்து அனைவருக்கும் அவங்களுக்கு உணவு தானியங்கள் ஈஸியாக கிடைக்கணும். ஊட்டச்சத்துக்களும், சரியா, தரமானது ஈஸியாக கிடைக்கணும். அதுக்கு தான், சரிங்களா, 2013 உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. புரியுதமா வேறுபாடு? ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006 கொண்டு வந்தது நம்ம சாப்பிட்ற பயன்படுத்துகிற பொருட்கள் சேஃபானதா, அதுக்கு தான் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2013 கொண்டு வந்தது. அனைவருக்கும் உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2013. சரிங்களா? இந்த பதிவுக்கான கேள்வி, உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? சரிங்களா, இயற்றப்பட்டது. இரண்டாவது கேள்வி, உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இன்னொரு கேள்வி, FSSAI அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அவருடைய விரிவாக்கத்தையும் கரெக்டாக போனஸ் கேள்வியாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.